ஊரில் இருக்கவங்களாம் அவங்கள பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க, வெளியூரில் இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, உனக்கு என்ன கவலை அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் மொபைல் ரீசார்ஜ் கூட இவ்வளோ காசு செலவாகுதா அப்படின்ட்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறது உண்டு. ஒவ்வொரு மாதமும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியாமல் என்னடா அது இவ்வளோ பணம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வது உண்டு. அதுலேயும் புதுசாக வெளிநாடு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த குவைத் நாட்டிலலாம் மாதம் ரீசார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தினர் வரும். நம்ம ஊர் காசுக்கு தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 1400 வரும். அதுக்கு கம்மியான ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. ஏதாச்சும் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்மியான அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் கொடுத்தா தான் மட்டும்தான் உண்டு. மற்றபடி பேசிக்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஸ்கீம் எல்லாமே 5 தினருக்கு இருக்கும். அதான் நம்ம ஊர் காசுக்கு வந்து 1400. 1400 1400 நினச்சி பார்த்தாலே நமக்கு ரீசார்ஜ் பண்ண மனசு வராது. அப்படி இருக்கும்போது வீட்டில் எங்கேயாச்சும் வைஃபை கிடைக்குதா, இல்லை வெளியில் நம்ம ஒர்க் பண்ணுற மாலில் வைஃபை கிடைக்குதா, ஆப் யூஸ் பண்ணி வைஃபை பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த வைஃபை கனெக்ட் பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணிட மாட்டோமா? இல்லை 1400 போட்டு மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வேற இதில் யார்ட்டையாச்சும் ஓசி வாங்கி ஓட்டிட மாட்டோமா அப்படின்லாம் எல்லாருமே நினைக்கிறது உண்டு. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, இவனுக்கு என்ன அவன்லாம் ஜாலியாக இருக்கான், சந்தோஷமா இருக்காங்க, இவனுக்குலாம் பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார், முட்டை போடுற கோழிக்கு தான் அந்த மாதிரி தெரியும். வெளியில இருந்து பார்க்குறவனுக்கு எல்லாமே பச்சையாக தான் தெரியும். ஆனால் இருந்து கஷ்டப்படுறவனுக்கு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அங்கே என்ன ரியாலிட்டிங்கிறது தெரியும். வெளியில இருந்து எல்லாமே அழகாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா தான் அந்த அழகுக்குள்ளே எவ்வளோ ஆபத்து இருக்குங்கிறது தெரியும். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் மாதம் ரீசார்ஜுக்கு மட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த நாட்டில் இருந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.